ஹாய் மக்களே, வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பெரிதும் தமிழ்நாடு அரசியல் சட்டமன்ற தேர்தல் பெரிதும் எதிர்பார்த்த வெற்றி விஜய்க்கு கிடைச்சிருக்கு. பெரும்பான்மையான வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ விஜய்க்கு ஓட்டளித்த விசில் சின்னத்துக்கு ஓட்டளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி என்னோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. வணக்கம். ஸோ சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு 234 தொகுதி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு எப்படா ரிசல்ட் எப்படா எலெக்ஷன் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே காத்துனாங்க. எப்போ எலெக்ஷன் வரும், சும்மா எலெக்ஷன் வந்துச்சு, எல்லாமே ஓட்டு போட்டாச்சு, பரபரப்பான நியூஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்னன்னா வெற்றி ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னு சொல்ல. பட் வில்வித்தை விஜயன் தான் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, நானும் எதிர்பார்த்த மாதிரி மக்களோட ஆதரவோட கடவுளோட கருணையோட அவர் வெற்றி பெற்றார். அவர் போட்டியிட்ட 2 தொகுதியிலுமே மாபெரும் வெற்றி. அதே மாதிரி அவங்க தாவேக்க சார்ந்த நிறைய பேர் எல்லாமே எதிர்பார்த்த நட்சத்திரங்கள் எல்லாருமே வெற்றி. ஸோ ஓப்பனாக சொல்லப்போனா சென்னையில் 16 தொகுதி 14 தொகுதி அடிச்சாச்சு. 16 தொகுதியில் 14 தொகுதி வந்து டிவிகே வந்து வின் பண்ணிட்டாங்க. 2 தொகுதி மட்டும்தான். அதில் ஒன்றே இந்த சேப்பாக் தொகுதி, இந்த சேப்பாக்கம் செலப்பில்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படியோ வின் பண்ணிட்டாரு. எந்த பக்கம் திருவணுமோ துறைமுக தொகுதி சேகர் பாபு, ஸோ அவரும் எப்படியோ வின் பண்ணிட்டார், எப்படின்னே தெரியல. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தோத்துருந்தாங்கன்னா 16க்கு 16 ரொம்ப 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 சந்தோஷம் தான். ஏன்னா சென்னையில் போட்டிட்ட இப்போ சென்னையில் வந்துட்டு இப்போது நிலைமைக்கு தாவேக்கலை நின்று யார் வேணாலும் ஜெயிக்கலான்ற நிலைமை இந்த ஒரு பொண்ணான வாய்ப்பு. இந்த எலெக்ஷனில் நீங்கள் நின்றுந்தாலும் சரி, நான் நின்றுந்தாலும் சரி, தாவேக்கா விசில் சின்னத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்போம். பெரிய கோடிக்கணக்கில் செலவு பண்ணாமல், பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணாமல் தாவேக்கலை நின்ன அனைத்து வேட்பாளர்களும், நம்ம தளபதி யாரை கை காட்டினாலும் அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு சில இடத்துல தோத்துட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து ஆப்போசிட் டீம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஏன் இந்த பொன்னான வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காதுன்னா, விஜய் என்ற ஒரே ஒரு ஃபேஸ், விஜய் என்ற ஒரே ஒரு மூஞ்சிக்காக மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. சென்னையில் வந்துட்டு 14 இடம் ஜெயிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. எப்பவுமே டிஎம்கே தான் வின் பண்ணும், ஏடிஎம்கே கூட வரவே வராது, டிஎம்கே தான் அடிச்சு தூக்கும். ஸோ முன்னாள் சிஎம் ஸ்டாலினையே தோக்கடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ மக்கள் வந்துட்டு யாரை வேணாலும் தூக்குவாங்க, யாரை வேணாலும் இறக்கி விடுவாங்க. ஸோ இதுதான் மக்களோட தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. கடவுள் வந்து என்ன எழுதியிருக்காரோ அதான் நடக்கும் அப்படின்றது இப்போ ப்ரூஃப் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பதவி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை தக்க வைக்கிறது அதை விட பெரிய விஷயம். மக்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாகவே செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிரித்து நல்லா கேம்பெயின் பண்ணிட்டு இருந்து, இடையில இந்த கரூருக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப தொய்வாயிட்டார். ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை, கோர்ட்டு கேஸ் அதுன்னு சொல்லிட்டு கட்சியை முடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான் போட்டாங்க டிஎம்கே. எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் சென்னையில் தீர்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கது. சென்னை மக்கள் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்காங்க. ஜாதி மதெல்லாம் தாண்டி ரொம்பவே முன்னோடியாக தான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் எலெக்ஷனில் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இப்போ டிவிகே ஆகட்டும், சென்னை மக்கள் எடுக்கிற முடிவு தான் எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஒன்று எடுத்தாங்கன்னா எல்லாம் ஒரே பக்கம் போவாங்க, இல்லைன்னா கிடையாது. அதுதான் சென்னை. அதான் வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. சென்னையில் வந்து எப்பவுமே டாப்பு தான். ஸோ ஊர் சைடு மட்டும் இன்னமும் வந்து உசுறு இருக்குது. ரெட்டலைக்கும் சரி, சூரியனுக்கும் சரி, இன்னும் உசுறு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வில்லேஜ் மக்களை வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பக்கம் எம்ஜிஆர், இந்த பக்கம் கலைஞர் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒன்றும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அவங்கள உடச்சி எறியணும்னா டிவிக்கு ஒன்றும் காலங்கள் தேவைப்படுது. அதையும் உடச்சி எறியணும். 234 தொகுதி 234 வெற்றி பெறணும்னா ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். எம்ஜிஆரோட ட்ரிபிள் மடங்கு, டபுள் மடங்கு, 10 மடங்கு வந்து விஜய் வந்து பேர் எடுக்கணும். அப்போ தான் 234 வரும். ஸோ 234 தொகுதியும் வின் பண்ணணும். அப்போ தான் மாபெரும் வெற்றி. இது வந்து ஒரு தொடக்கம் தான். விஜய் வெற்றி பெற்றதுக்கு வந்து ஒரு தொடக்கம் தான் நான் சொல்வேன். நான் எதிர்பார்த்தது ஆனால் அட்லீஸ்ட்
ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200க்கு 200 நாளும் நமதே 40 நமது சொல்லி சொல்லி அடித்தார் இடைத்தேர்தல் ஒன்று. இப்போ வந்து எலெக்ஷன் நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, நாளும் நமதே 40 நாளும் நமதே 40 நமது சொல்லி அடித்தார் பார்த்தீங்களா ஸ்டாலின். அதுதான் உண்மை. பிரதமருக்கு எதிராக சம்திங் ஏதோ பாராளுமன்ற தேர்தல் சம்திங் ஏதோ வந்து நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 நமதே 40 நமது அவர் ஸ்டாலின் வந்து சேமான புதுசு அந்த மாதிரி அடிக்கணும். அதுதான் வந்து வெற்றி. இவர் வந்து இப்போ வெற்றி பெற்றது வந்து ரொம்ப சந்தோஷம். பாதி மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாதின்றது பாதி தான். பாதி மக்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பாதி மக்கள் சப்போர்ட் பண்ணலை. விஜய் ஒன்றும் புரிஞ்சிக்கல. ஸோ இன்னமும் ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் உயிர் இருக்குது. அது எங்கடா இருக்குன்னா வில்லேஜ் சைட் தான். ஃபுல் சிட்டியில் சென்னையில் எல்லாமே தூக்கி சாப்பிட்டாங்க. டிவிகே டிஎம்கே அவுட்டு, ஏடிஎம்கே சுத்தம். ஒரு சீட்டு கூட எம்எல்ஏ சீட்டு வரல சென்னையில். எப்படி ஒரு சீட்டு கூட எம்எல்ஏ சீட்டு சென்னையில் வரல. வந்துக்கிட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். ஸோ அதனால் சென்னை பொறுத்த வரைக்கும் டாப் ரேஞ்சு தான். எல்லாத்துலேயுமே டாப் ரேஞ்சு தான். ஸோ அதனால் வந்துட்டு தலைமை செயலகம் தமிழ்நாட்டோட தலைநகரம் வந்து எப்பவுமே டாப் நகரம் தான். ஸோ இங்கிருந்து எல்லாமே தொடங்குன்றது அது கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டிவிகே தலைவர் வந்துட்டு எல்லாரும் நினச்ச மாதிரி, நானும் நினச்ச மாதிரி வின் பண்ணிட்டாரு. அமோக வெற்றி தான். பட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா 234 தொகுதி 200 தொகுதி அடிச்சிருந்தாலோ இல்லைன்னா அட்லீஸ்ட் 120 தொகுதி வந்தாவோ நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே கருத்து கணிப்பு, மற்ற கருத்து கணிப்புலாம் விஜய்க்கு வந்து எதுவுமே சொல்லலை. எல்லாம் 4 டிஜிட்டல் 10 டிஜிட்டல் 15 சீட்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பாண்டேவே வந்து ஆகப்பட்ட பாண்டேவே 10 சீட்டுக்கு மேலே விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா நான் அரசியல் பற்றி பேசவே மாட்டேன்னு சொல்கிறார். அந்த என்ன பண்ண போகிறான்னு தெரியல, ஒன்றும் பேசலை. சொல்லலாம் அரசியல் எல்லாம் சகஜம் பேசுவாங்க, அப்புறம் சும்மா வந்துப்பாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து எப்பவுமே மக்கள் அந்த விஷயத்தில் வந்து எடப்பாடி வந்து கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் வந்து கருத்து கணிப்பெலாம் நம்ப மாட்டேன். நான் வந்துட்டு மக்கள் வந்து என்ன யார் தீர்ப்பளிச்சுன்றது ரிசல்ட் வரட்டும் தெரியிட்டேனார். அது கரெக்டு தான். ஸோ கருத்து கணிப்பு பிரகாரம் டாப் ரேஞ்சில் தான் இருந்தாங்க டிஎம்கே. இப்போது ஃப்ளாட் ஆகிட்டாங்க, ஆப்போசிட் டீம் ஆகிட்டாங்க. நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8-8 எழுந்திரிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே, 3வது தான் டிவிகே வந்து அதுவும் 4 சீட்டு 3 சீட்டில் தான் விஜய் இருந்தார். ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெரம்பூரே வந்துட்டு வேற விஷயமா இருந்துச்சு. இந்த பக்கம் திருச்சி திரும்பினா அதுவும் வேற விஷயமா இருந்துச்சு. என்னடா இது எல்லாருமே காலியா டிவிக்கல அப்படின்னு பார்த்தேன். ஜஸ்ட் ½ அதுக்கப்புறம் போயிட்டு ½ கழிச்சு மறுபடியும் பார்த்தா 59 சீட்டில் இருக்காரு. அப்படியே சர்ன்னு ஏறிடுச்சு. அதில் இருந்த பிடிச்சவர் தான் சர்ன்னு மேலே வந்தாச்சு 108. இவங்களால நெருங்கவே முடியல. ஏறுறாங்க இறங்குறாங்க, ஏறுறாங்க இறங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த டிஎம்கே லாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் இருந்த ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட்டில் வர மாதிரி இது மறுபடியும் செகண்ட் போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்துட்டார், சென்டராகவே இருந்துட்டார். ஸோ ஃபஸ்ட்டு டிவிகே, 2வது ஏடிஎம்கே, 3வது டிஎம்கே அந்த ரேஞ்சு மாறிச்சு. மறுபடியும் பார்த்தா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டிவிகே, 2வது டிஎம்கே, 3வது ஆஃப்டர்நூன் மேலே ஏடிஎம்கே வெளில போயிட்டாங்க, 3வது ஆகிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சொன்ன மாதிரி தான், ஒன்று டிவிகே இன்னொன்று ஏடிஎம்கே, ஒன்று டிவிகே இன்னொன்று ஏடிஎம்கே. அவர் சொன்ன மாதிரி அப்படி தான் போட்டி நடந்திருக்கு. இது சூப்பரான விஷயம். அவர் கெஸ் பண்ணது என்றைக்குமே வீண் போகலை. மக்கள் ஆதரவு, அந்த மகேசன் ஆதரவு, மக்கள் திருப்பி மகேசன் திருப்பின்ற மாதிரி கடவுள் தான். இந்த முருகன் திருச்செந்தூர் முருகனும் கைவிடலை, அவர் அந்தோனியர் கோயிலில் முட்டி போட்ட வேண்டுதலும் கைவிடலை, அப்புறம் வந்துட்டு சாய்பாபாவும் கைவிடலை, வேளாங்கண்ணிக்கு போகிறாங்கன்றார், வேளாங்கண்ணி அம்மாவும் கைவிடலை, வேளாங்கண்ணியிலும் ஜீசஸும் மாதாவும் கைவிடலை. ஸோ அது தர்காவுக்கு போனார், அவங்களும் அல்லாவும் கைவிடலை. ஸோ எல்லாமே சேர்ந்து கைவிட்டு தூக்குனாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பு எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும். இந்த ஆட்சி தக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வந்துட்டு விஜய் இது வரைக்கும் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். ஐ மீன் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக சொகுசாவும் சொல்லலாம், மனக்கசப்புன்னு சொல்லலாம். அவரோட ஃபேமிலி பிரச்சனை இருக்குது. ஸோ தனி மனித பிரச்சனை வந்து அவங்க தான் சமாளிக்கணும். நம்ம யாருமே அதை தலையிட முடியாது. இது வந்து பொதுவான பிரச்சனை. ஓட்டு போடணும், நானும் ஓட்டு போட்டேன், நீங்களும் ஓட்டு போட்டீங்க அவருக்கு, விஜய்க்கு. ஸோ அது வேறு விஷயம். அவரோட ஃபேமிலி விஷயம் அவர் தான் பார்த்துப்பாங்க. அது டசன்ட் மேட்டர். இவ்வளோ தூரம் பெரிய ஆள், அவரை போயிட்டு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அதனால் வந்துட்டு நிம்மதியாக தூங்கின ஆள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் தூக்கமே வராது விஜய்க்கு. என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் கடன் தொல்லை உள்ளவனும், குடும்ப பிரச்சனை உள்ளவனும், நாட்டு பிரச்சனை பார்க்குறவனும் தூங்குனதான் சரித்திரமே கிடையாது. நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் விஜய்க்கு சத்தியமாக கிடையாது தூக்கம். அப்படி தூங்குனாருன்னா அவர் ஆட்சியில் குளறுபடி ஏற்படும். மக்களை பார்க்கணும். மக்கள் வந்து தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க.
ஒரு பாரம்பரியான கட்சின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க வந்து பாரம்பரியமான கட்சி. இரு பெரு தலைவர்களால் ஏற்படப்பட்ட கட்சி. இந்த பக்கம் டிஎம்கே கலைஞரால் ஆண்ட கட்சி, இந்த பக்கம் ஏடிஎம்கே எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அது ரெண்டுமே வந்துட்டு டஃப் கொடுத்துருந்தாங்க. நீயா நானா, நீயா நானே. இடையில வந்தவங்க எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க, கூட்டணிக்கு போயிட்டாங்க. ஆனால் தனித்து நின்று ஃபஸ்ட்டு தேர்தலையே அடித்து தூக்கி வெற்றி பெற்றது ஆட்சப் விஜய் தான். ஃபஸ்ட்டு தேர்தலில் வரலாறு திரும்பும், வரலாறு படைக்கிறேன், நான் ஆட்சிக்கு வந்தேன், அது என்ன வந்தா வரோம் அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னார் இல்லையா. குறி வச்சா தப்பாது, அப்படி தப்புமானால் குறி வைக்க மாட்டேன் எம்ஜிஆர் சொன்ன டைலாக். ஸோ குறி வைத்தால் தவறாது, அவரை தவறுமானால் நான் குறி வைக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் எம்ஜிஆர் சொன்ன டைலாக் விஜய் சொன்னார். அது கரெக்டு. ஸோ எம்ஜிஆர் ஒன்றுமே வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஆண்டவன் எல்லாமே அள்ளி கொடுத்தான். பேரு புகழ் நடனம் எல்லாமே வாரி கொடுத்து அரசியல் சீட்டும் கொடுத்து சிஎம் ஆக்கி அழகு பார்த்தார் கடவுள். மக்களும் பார்த்தாங்க. அதே லிஸ்ட்டில் தான் வந்து விஜய் வந்திருக்காரு. இப்போதைக்கு நான் சொல்லணும்னா கலியுக எம்ஜிஆர், இவர் கலியுக கர்ணன். ஏன்னா கர்ணன் வந்துட்டு வாரி வாரி கொடுத்தாராம். ஸோ எது கேட்டாலும் வாரி வாரி கொடுத்தது தான் கர்ணனோட ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அவரோட தர்மம் பண்ணவ தான் அவரை வந்துட்டு இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். கலியுக கர்ணன் அப்படின்றது ஒரு டைத்தில் எம்ஜிஆர் இருந்தார், இப்போ விஜய் இருக்கார். நம்ம பார்த்த கலியுக கர்ணன் இவர் தான். இப்போது அந்த காலத்தில் மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, இது கிடையாது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போவே கலியுக கர்ணனாக வாழ்ந்திருக்காரு. கர்ணன் அவர் கடவுளாக இருக்கார். ஸோ அடுத்து எம்ஜிஆர், அவர் காலத்தில் கொஞ்சம் டிவி இருந்து சினிமா இருந்து அவரும் கலியுக கர்ணன், அவரும் இப்போ கடவுளாக மனுஷ கடவுளாக வாழ்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற கலியுக கர்ணன், அள்ளி கொடுக்குற கர்ணன் இவர் தான். இப்போ அள்ளி கொடுத்து மக்கள் அன்பு சம்பாதிக்குவதான் இப்போ வந்து மக்கள் வந்துட்டு இவருக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறத கேளுங்க, இந்த ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு விஜய். ஸோ அது பிரகாரமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தமிழ்நாடு டாப் ரேஞ்சு, ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்கும், ஆண்ட கட்சிகள் டாப்பில் தான் வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அது டிஎம்கே மட்டும்தான், ஏடிஎம்கே நான் சொல்ல மாட்டேன். ஒரு வளர்ச்சினா அது டிஎம்கேக்கு மட்டும்தான். டிஎம்கே என்னன்னா அவங்க திமிர் ஜாஸ்தி, அதனால தான் வந்துட்டு கலி. ஆண்டவங்கிட்ட திமிர் பண்ணாலும் மக்கள்கிட்ட திமிர் பண்ணாலும் ஒரு டயத்தில் மக்களுக்கு வாய்ப்பு வரும்போது அடித்து துவம்சம் பண்ணி கீழே தள்ளிடுவாங்க இல்லையா, அதான் இது. ஸோ அது கலைஞர் இருக்கும்போது நடந்திருக்கு. கடலில் தூக்கி போட்டுருவாங்க. எத்தனை வாட்டி தூக்கி போட்டாங்க, எத்தனை வாட்டி மீண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி தான் ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க, எடப்பாடி சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் மீண்டு வரலாம், எடப்பாடி மீண்டு வருவார்ன்றது சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸ்டாலின் கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ 2 பேரும் அடிபட்டுருக்காங்க. ஸோ மக்களே, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிச்சிருக்காரு. நல்லபடியாக ஆட்சி அமைக்கட்டும், நல்லாட்சி தொடரட்டும் தமிழ்நாட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். வந்துட்டார், சிஎம் ஆக போகிறாரு. என்னென்னா கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க, 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு. சின்ன சிக்கல்னா 2 வாரம் டைம் கேட்டிருக்காரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை மெசேஜ் போயிருக்கு போல இருக்கு, மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் 2-3 நாளில் வந்துட்டு விஜய் பதவி வைப்பார். சி ஜோசப் விஜய் எனும் நான், சந்திரசேகர் விஜய் எனும் நான், எஸ்ஏ சந்திரசேகர் விஜய் எனும் ஜோசப் விஜய் எனும் நான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மக்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றுவேன் என்று சொல்லுவார். ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், தமிழ்நாடே கொண்டாட்டமாக இருக்கும். வேற லெவல் தான். பாகுபலி மாதிரி மகேந்திர பாகுபலி, அமரேந்திர பாகுபலி நான் அப்படின்னு கத்தனை எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி. ஸோ வேற லெவல் தான். ராஜமாதா சாட்சியாக, அந்த சிவன் சாட்சியாக, அந்த மாதிரி அந்த சிவன் சாட்சியாக எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் ஜோசப் விஜய் எனும் நான், அந்த சிவன் சாட்சியாக அவர் அமர்வார் ஆட்சி கட்டலில். ஸோ மக்களை பேணி பாதுகாக்கணும், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்றணும், ட்ரூவாக இருக்கணும். ஸோ விஜய் சொன்ன மாதிரி ₹1 திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக விஜய் திருட மாட்டார். ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது ஒரு டவுட்டு. ஏன்னா மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படாத எவனுமே கிடையாது. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வந்துட்டு ஆசைப்படுவாங்க எவனுமே கிடையாதுன்றது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நல்லபடியாக ஆட்சி அமைக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம். விஜய் ஜெயிச்சிட நான் கூறி வீடியோ போட்டது எல்லாமே விஜய்க்காக மட்டும்தான். நல்லபடியாக வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நல்ல விஷயம். என்னோடய வீடியோவும் சரி, டைமும் சரி, நீங்கள் பார்த்த வீடியோவும் சரி, எனர்ஜி சரி, பல பேர் வேண்டியிருந்தாங்க கடவுள்கிட்ட, கடவுளே விஜய் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், விஜய் சிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும், சிஎம் ஆகணும்.
டிவிகே விசில் ஜெயிக்கணும், விசில் ஜெயிக்கணும், விசில் ஜெயிக்கணும். அவங்க விசில் சின்னத்தில் நிற்கிற எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆகணும். ஸோ எல்லாருமே வெற்றி பெற்றுட்டாங்க. பாதி வெற்றி பாதி தோல்வி, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மீதியும் அடுத்த 5 ஆண்டுல விஜய் நிரூபிப்பார். 234 தொகுதிக்கு 234 தொகுதி அடிக்கிற அளவுக்கு விஜய் ஆட்சி இருக்கணும். இதுதான் வந்து வெற்றி, முழு வெற்றி. 234 into 234 இது காலி பண்ணிட்டு தரும் தனி பெரும்பான்மை. நாங்கள் தான், எதிர்கட்சியே கிடையாது. நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 234 எம்எல்ஏ கெத்தாக வந்திருப்பாங்க, சிஎம்மோட சேர்த்து. ஸோ யாருமே எதிர்கட்சி இல்லாமல் அடிக்கிறாங்க பார்த்தியா, அது வேற லெவல். அட்லீஸ்ட் 200ஆவது அடிக்கணும். ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200 சீட்டாவது அடிக்கணும், 34 எம்எல்ஏ கூட. பட் இருந்தாலும் 234 அடித்தா ஒன்றும் பெரும்பான்மை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வெஸ்ட் பெங்காலில் 202 சீட் அடிச்சிருக்காங்க பிஜேபி. 290 சீட்டில் தொகுதியில் 202 சீட் அடிச்சிருக்காங்க. அதுதான் பெரிய வெற்றி, தனி பெரும்பான்மை. எதிர்கட்சி மம்தா பானர்ஜி, ஆளுங்கட்சியாக இருந்தவங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே 2-3 கட்டமாக தேர்தல் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன். 290 தொகுதி அங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய சட்டமன்ற தேர்தல். நம்மளது 234 தான். எனிவே மக்களே, மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மகேசனும் தீர்ப்பு கொடுத்துறாரு, சிவனும் தீர்ப்பு கொடுத்துறாரு. இனிமே நல்லாட்சி தொடரட்டும், தமிழகம் வளரட்டும். வெற்றி நிச்சயம். நம்ம தமிழ்நாடு சிஎம் ஆக போறாரு விஜய். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி மக்களே. நல்லாட்சி தொடரட்டும், விஜயன் ஆட்சி தொடரட்டும். என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஹெல்ப் எனக்கு எப்பவும் தேவை.